அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்குற இந்த அழகான மலை குன்றும் அப்படியே அதை ஒட்டிய கிருஷ்ணா நதியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கிருஷ்ணா நதியில் இப்போ நான் இருக்கிற இடம் விஜயவாடா. இந்த கிருஷ்ணா நதியில் வெள்ளம் புரண்டு ஓடுது. பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது, அதிபயங்கரமாக இருக்குது. அதை பாருங்கள், நல்ல நல்ல ஃபோர்ஸாக கரையை தட்டிட்டு போகிற அளவுக்கு போகுது. அதனால தான் அன்றைக்கி நீங்கள் இந்த ஆப்போசிட்டில் பார்க்குற அந்த சின்ன சின்ன இதெல்லாம் இருக்க பாருங்க, ஹட்லாம் இருக்குது பாருங்கள். அந்த இடம் ஐலாண்டு, பவானி ஐலாண்டுன்னு பேருங்க. இதுக்கு பவானி ஐலாண்டு. இந்த பவானி ஐலாண்டை பார்க்குறதுக்காக தான் நான் வந்தேன். உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னு வந்தேன். இந்த கிருஷ்ணா நதி கடந்து அந்த கரைக்கு போனால் தான் அந்த ஐலாண்டு. அதனால் இங்கே பாருங்கள், போட்லாம் இன்றைக்கி போக முடியல. அதனால் போட்டில் போகாமல் எல்லா போட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப அதிக தண்ணி போகிறதுனால ரொம்ப பயங்கரமாக இருக்குது பார்க்குறது. பாருங்க, செடி கொடியெலாம் அடிச்சுட்டு போகுது பாருங்கள். ஒரு என்ன ஸ்பீடு போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். கிட்ட போய் பார்த்தா தெரியும் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா நல்ல வேகத்தில் போயிட்டுருக்கு தண்ணி. அதனால தான் இன்றைக்கி போட்டை நிறுத்திட்டாங்க. ஐலாண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஐலாண்டு போயிருந்தேன்னா உங்களுக்கு இன்னும் அங்கே சிறப்பான காட்சி ஏதாவது இருந்தால் நான் காமிச்சிருப்பேன். அதனால் இந்த விஜயவாடாவில் உள்ள ஒரு டூரிஸ்ட் சென்டரு, டூரிஸ்ட் பிளேஸு, டூரிசம் ஹோட்டல் கூட இருக்குது. அங்கே நல்லா வெஜிடேரியன் நல்ல சாப்பாடெலாம் கிடச்சிது. நீங்கள் இங்கே விஜயவாடாவுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்காம போக மாட்டாங்க. ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் விஜயவாடா ஸ்டேஷன்லேருந்து. இதை பாருங்கள், அந்த செடி எப்படி ஃபோர்ஸாக அடிச்சிட்டு போகுது பாருங்கள். உங்களுக்கு தெரியும் நல்லா, அது செடி அடிச்சிட்டு போகுது பாருங்கள். அந்தளவுக்கு தண்ணி போயிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி அங்கே போக முடியல. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், நல்ல ஒரு லொக்கேஷன், அருமையான அந்த மலை குன்றும் அதை ஒட்டிய நதியும், அந்த ஆப்போசிட்டில் பார்த்தா கூட அந்த பேலஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்க்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குது. நன்றி, வணக்கம்.